السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال نبينا صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரிய கிருபையினால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன, செய்து காட்டிய ஒரு சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனது ஆழத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக எந்த திருமறை குர்ஆன் இறக்கினானோ அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்குரையாக அமைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா வழிமுறையை, அதிலிருந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கு கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரித்தானவர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமை என்பது ஒரு கொள்கை, ஷஹாதா. இரண்டாவது கடமை என்ன? தொழுகை. அப்புறம் நோன்பு, அப்புறம் ஜகாத்து, அப்புறம் ஹஜ். தொழுகை பற்றி ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டோம், நோன்பை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம், ஜகாத்துக்கும் ஓரளவுக்கு நம்ம ஜுமாவில் அதை பற்றி சில விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான முழு விளக்கங்களை ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள விழைவோம். இறுதியாக இருக்கக்கூடிய ஹஜ், அந்த ஹஜ்ஜு ஒரு கடமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கடமையை எப்படி நிறைவேற்ற வேண்டும், யார் நிறைவேற்ற வேண்டும், கடன் உள்ளவர்கள் நிறைவேற்றலாமா, பிறர் மூலமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறதா என்பன போன பல்வேறு விஷயங்களை பற்றி இப்பொழுது நாம் சில தகவல்களை பார்க்கலாம். ஹஜ் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிற எல்லோருக்கும் தெரியும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்த மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யார் மக்கா நகரத்துக்கு ஹஜ் செய்ய சென்று வருவதற்கான வசதி வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாரோ அவர்கள் அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதனுடைய கூலி என்பது சொர்க்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையில் சொல்லப்படக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா சில இபாதத்துகள் உடலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நோன்பு உடல் சம்பந்தப்பட்டதான, இந்த காசு தேவையா, பணம் தேவையில்லை. தொழுகை உடல் சம்பந்தப்பட்டது, பணம் தேவையா,
தேவையில்லை, தொழுதற்கு பணம் தேவையில்லை. சில இபாத்துகள் பணத்தோடு தான் இருக்கும். ஜக்காத் கொடுக்கறதுக்கு உடல் தேவையில்லை. ஜக்காத் கொடுக்கறது அதுக்கு உடல் உழைப்பு எதுவுமே கிடையாது. ஹஜ் அது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் ஹஜ்ஜு மட்டும் அது பொருளாதாரத்தையும் சம்பந்தப்பட்டது, உடலும் சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜுக்கு பணமும் செலவழிக்கணும், உடல் உழைப்பும் தரணும். இரண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இபாதத் தான் இந்த ஹஜ். அன்றைய காலகட்டங்களில் ஹஜ் செய்வது என்பது ரொம்ப கடினம். கப்பலில் போவாங்க அல்லது தரை வழியாக போவாங்க, ரொம்ப கஷ்டம். எனவே அந்த பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கஃன் துணியும் சேர்த்து கொண்டு செல்லக்கூடிய சூழல். ஏன்னா பல மாதங்கள் கடந்து போகக்கூடிய நிலைமை இருக்கும். சாலை பாதுகாப்புகள் கூட கிடையாது, ரொம்ப கடினம். எனவே அன்றைய கால ஹஜ்ஜு செய்வது என்பது ரொம்ப கஷ்டம். இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜு ஈஸியாக செய்யலாம். செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் ரப்பல் நிறைய கொடுத்துருக்குறான். சில மணி நேரங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம், அப்படி தானே? அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டங்களில் அரஃபா, முஸ்தலிஃபா, மினா அந்த இடங்களெல்லாம் தண்ணீருடைய ஏற்பாடும் கிடையாது, டென்ட் ஏற்பாடும் கிடையாது. ரொம்ப கஷ்டம் அங்கே ஹஜ் செய்கிறதுனாக்கா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைய காலத்து அப்படி இல்லை. எல்லா வசதிகளும் அவர்களுக்காக தந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான ஒரு வசதியை, வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, நியத்து வைக்கணும். நியத்து வச்சுட்டேன்னா உடனே அந்த ஹஜ் செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்கிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யாது ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறாரோ அவர் அதில் அவசரப்படட்டும், விரைவை காட்டட்டும்ங்கிறாங்க. ஏன்னா ஹஜ்ஜு செய்வதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு வசதி வேணும். என்ன வாய்ப்பு வசதி? சென்று வருவதற்கான பொருளாதாரம், பயணம் செய்வதற்கான உடல் ஆரோக்கியம், ரெண்டு வேணும். பொருளாதாரமும் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் பயணிக்க முடியாது. உடல் ஆரோக்கியம் இருக்குது, பொருளாதாரம் விட்டால் பயணிக்க முடியாது. எனவே அஸ்ஸாது வர் ராஹிலான்னு சொல்லுவார்கள். சென்று வரக்காக பொருளாதாரம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். இந்த ரெண்டு கண்டிப்பாக செய்யணும். ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, ஆனால் வசதி இருக்குது, அவர் சார்பாக மற்றவர்கள் ஹஜ் செய்யலாமா? அப்படி செய்யக்கூடியவர்கள் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்கான நிபந்தனைகள் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களுக்கு ஹஜ் செய்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பயண சிரமங்கள் தான் தவிர வேறு எந்த சிரமம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைய காலத்தில் விசா ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படிதானே? விசா கிடைக்கணும், ஹஜ் கமிட்டியில் போடுறோமோ அல்ல ட்ராவல்ஸில் போடுறோமோ, பேக்கேஜாக அப்படி இப்படி பல்வேறு நிலைகள் இருக்குது. எனவே ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் முன்கூட்டி ப்ரீ பிளானிங், அதற்கான பிளான் பண்ணிக்கணும். நம்ம ஹஜ்ஜு செய்யணும் நியத்து வச்சுட்டோன்னா அதற்கான ஏற்பாடுகள் இறங்கிடணும். உடனடியாக அந்த ஹஜ் செய்வதற்கான ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். ஏன்னா என்ன தடைகள் வரும்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்படிப்பட்ட தடைகள் வரும்? உடல் ஆரோக்கியம் குன்றி போகலாம், அல்லது பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு விட பார்க்கலாம், அல்லது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஹஜ்ஜு செய்வதற்காக முதல் நாம் ஆயத்தமாகிவிட்டால் அதற்கான ஏற்பாடுகளை சரியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. ரமலானை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ரம்லானை வரவேற்போம், ரம்லானை வரவேற்போம், இப்படி பாட்டு கூட நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? நாம் ரம்லானை வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும் அது வந்து தான் போகுது. இங்கே வரவேற்க சரி மழைக்கலை வரவேற்கலை, நம்ம திரும்பி போயிடுது ரம்லானு, அதெல்லாம் போகாது. வந்ததை வந்து தான் தெரியும், நாம் இருப்போமா இல்லை, அதுதான் பிரச்சனை. அது வந்து வருஷம் ரம்லான் வந்து போக தான் போகுது. அந்த ரமலானை வரவேற்கிறது வயலாக ரமலானுக்கு நாம் ஆயத்தமாகணும். ரமலானை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் ஆரோக்கியத்தை பேணணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரமலானுடைய காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு அது குடிச்சு இது குடிச்சு முதல் நாள் காய்ச்சல் ஜுரம் நோம்பு பிடிக்க முடியலன்னு வரக்கூடாது. எப்படி ஒரு மாணவன் தேர்வு எழுதும் போது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்துகிறானோ அது போன்று ரம்லானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஹஜ்ஜு செய்யும் போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போக இருப்பதற்காக என்ன செய்யணும்? அதற்கான பணிகள் ஏற்படணும். அன்றைய காலத்தில் ஹஜ் செய்வதற்கு பொருளாதார மதிப்பு தேவையில்லை, பொருளாதார பற்றாக்குறை இருந்தது.
ஆனால் இன்றைய காலத்தில் அல்லாஹ் பொருளாக நிறைய கொடுத்துருக்கிறான். ஆனால் என்ன தெரியுமா, சில சகோதரர்கள் ஹஜ் கரெக்டாக செஞ்சிடறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க, ஹஜ் செய்கிறாங்க. ஆனால் பல செல்வந்தர்கள், கோவை மாவட்டத்தை பொறுத்த ரொம்ப நல்ல மாஷா அல்லாஹ் இபாதத்தில் கொஞ்சம் ஊறிப்போ நாட்களாக இருக்கிறீங்க. மற்ற மற்ற ஊர்களை பார்க்கும்போது சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், பேங்காங்கெல்லாம் இருப்பாங்க, உலகம் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. ஆனால் காபத்துல்லா போய் தரிசனத்துக்கு அவங்க வாய்ப்பு இல்லை, அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறாங்க. பலரை பார்த்துருக்கேன் நான், எல்லாம் சிங்கப்பூர், மலேசியாவில் இருப்பாங்க. வெறும் பொருளாதாரம் அவ்வளோதான் தவிர மற்றபடி அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன் இன்னும் சில சகோதரர்கள் எங்கே பார்த்தாலும் என்ன செய்வாங்க, சும்மா அப்படியே டூர் போயிட்டு வரலாமே, பல கணக்கு செலவு செய்வாங்க. இன்னும் சில சகோதரர்கள் எப்படிலாம் செலவு செய்யணும் தெரியுமா, ஒரு திருமணத்தின் போது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்வார்கள். ஆனால் ஹஜ் செய்ய மாட்டாங்க. 1 கோடி ரூபாய் கார் வாங்கி தரணுமா, 1 கோடி ரூபாய் கார் வாங்கி தருவாங்க. பல லட்சங்களில் வாடகை கொடுத்த மண்டபம் பிடிச்சி ரொம்ப விமர்சையாக கல்யாணம் நடத்துவாங்க. இது எல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பொருளாதாரத்தை ரப்பு அந்த பொருளாதாரத்தில் இந்த ஒரு விவாதத்தை வச்சிருக்கிறான், ஹஜ் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, அது செய்ய வேண்டும் எனக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கு. காரணம் நீயத் இல்லை. எண்ணத்தை போல தானே வாழ்க்கை. சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் அவங்களுக்கு வசதி இருக்காது, ஹஜ் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு சோர்ஸில் அவங்களுக்கு என்ன செய்யறான், ஹஜ்ஜுக்கு தூக்கிட்டுரும். அவருக்கு உண்மையிலே வசதி இருக்காது, யாரோ ஒரு செலந்தர் செய்வார், சரி இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கல நீங்கள் இந்த வருஷம், அப்படி அனுப்பக்கூடிய சூழலை பார்க்குறோமா இல்லையா? காரணம் என்ன, அவர்கிட்ட அந்த நீயத் இருந்திருக்கு. அந்த நீயத் இருக்கின்ற காலத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நீயத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு தரான். ஆனால் செல்வம், ஆரோக்கியம் இருந்து எண்ணம் இல்லை, ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்பு இருந்து எவர் ஹஜ் செய்யவில்லையோ அவன் யூதனாக, கிறிஸ்தனாக மரித்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு கட்டாய கடமை இல்லையங்க, ஒரு கட்டாய கடமை. அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் தஆலா கொடுத்தான செஞ்சாகணும். அந்த கடமை நிறைவேற்றாமல் போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நாம் நகருவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்கள் ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜுடைய கான்செப்ட் எப்படி கொண்டு போவாங்கன்னா, கடன் எடுத்து நான் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன், கடனை அடைத்து விட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். அதில் வீட்டில் ஒரு குமர், அதாவது திருமணமாகாத பெண் பிள்ளை இருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் முடித்து விட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஏன்ப்பா ஹஜ்ஜுக்கு போகலையா? இல்லை, வீட்டில் குமர் இருக்குது, அதை கரை ஏற்றணும். என்ன செய்யணுமா, கரை ஏதோ கடலில் தத்தளிக்குது, அதை பிடிச்சி இவங்க கரை ஏற்ற போகிறாங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு எளிமையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். திருமணம் என்பது அனைவருக்கும் தேவைப்படக்கூடியது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனருக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கா இல்லையா? உணர்வுகள் இருக்கா இல்லையா? ஏழைகள், பணக்காரர் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம்தான் திருமணம். எனவே தான் அந்த திருமணத்தை எளிமையாக நடத்துங்கள் என்று குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. எல்லாருக்கும் அந்த திருமண வாழ்க்கை அமையணும், கிடைக்கணும்ட்டு. ஆனால் இன்னைக்கு என்ன, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு ஒரு பழத்தில் கொண்டு விட்டாங்க தானே. வீடு கட்டுறதும் ஒரு பெரிய சவால், திருமணம் முடிக்கிறதும் பெரிய சவால். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டினா, யாருக்கு ஆண்களே, யாருக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லையோ அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும் சொல்லி காட்டுறான். பெண்களுக்கு சொல்ல, அல்லதீன லா யுரிதூன நிக்காஹ், யார் நிக்காஹ் செய்து கொள்வதற்கான வசதி வாய்ப்பு இல்லையோ அவர்கள் கற்போடு வாழட்டும். எனக்கு நிக்காஹ் தான் கிடைக்கலையா, வேறு ரூட்டில் போயிடலான்னு போயிடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது பெண்களுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு நையா பைசா கூட செலவு இல்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன, யாருக்கு பர்டன்? பெண் வீட்டுக்காரங்க தானே. சீதனம் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஊரில் சீதனம் இருக்கான்னு தெரியலைங்க எனக்கு. சீதனம் இருக்காங்க இந்த ஊரில் இருக்கா? இந்த காயல்பட்டம் போன்ற ஊர்களுக்கோ அல்லது கீழக்கரை போன்ற ஊர்களுக்கு போனீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வீடு இருந்தால் தான் திருமணமே நடைபெறும். காயல்பட்டில் பங்களா இருந்தால் தான் அங்கே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடைபெறும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் உண்மையில் அப்படி இஸ்லாம் சொல்லுதா? இல்லை. ஆண்கள் சம்பாரிச்சு, அவன் தான் என்ன செய்ய, சம்பாரித்து மனைவிக்கு மகர் கொடுக்கணும், அதற்கான வாழ்வதற்கு ஏற்பாடு செய்யணும், எல்லாமே அவனுக்கு தான் தரணும். வலிமை யார் கொடுக்கணும்? அவங்க தரணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இருக்காங்க, அந்த சர்ச்சைக்கெல்லாம் போக விரும்பலை. இந்த இரு வீட்டார் அழைப்பு தானே,
ஒரு சர்ச்சை கோயம்புத்தூர்ல ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம். இந்த இரு வீட்டார் அழைப்பு, இந்த விருந்துகள் கலந்து கொள்ளலாமா, கலந்து கொள்ளக்கூடாதா, கூடுமா கூடாதா, ஹராமா ஹராம் இல்லை ஹலாலா, தேவையில்லாத பிரச்சனை ஒன்று இருக்கு. அதில் இப்போ சர்ச்சையில் போகலை. இன்ஷால்லா அதை பற்றி உங்களுக்கு தெளிவு கொடுப்பேன் பின்னால் இன்ஷா. அப்போ என்னன்னு கேட்டீங்க, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு நயா பைசா கூட செலவில்லை. அவர்களுக்கு இந்த சுமை இல்லைங்கிற காரணத்தான் வாரிசுரிமை சட்டத்தில் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு தரப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? ஏன்னா அது இன்னுமே தேவையில்லை. பெண்ணுக்கு எந்த செலவும் இஸ்லாம் சொல்லலை. திருமணத்திற்கு முன்போ திருமணத்துக்கு பிறகோ பெண் மீது எந்த ஒரு பொருளாதார சுமையும் இஸ்லாம் சுமத்தவில்லை என்பதனால் அந்த 1 பங்கு கூட அந்த பிள்ளைக்கு அதிகம்தான். 1 பங்கு கூட அந்த பிள்ளைக்கு அதிகம்தான். இப்போ சாதாரண வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கேன். இப்போ ஆம்பளை பிள்ளைக்கு என்ன இருக்கும், ஒரு 2 கோடி கிடைக்கிது, பொம்பளை பிள்ளைக்கு 1 கோடி கிடைக்குன்னு வச்சுங்க. ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், மகர் கொடுக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி யார் கொடுப்பான்? பொம்பளை பிள்ளை கொடுப்பான். 1 கோடி கொடுத்தான்னு வச்சுங்க. கொடுத்தான்னா ஏற்கனவே 1 கோடி வச்சிருக்காங்கல்ல, 2 கோடியாக போயிடும். இவன் 2 கோடிக்கு வந்துடுவான். அப்புறம் தெருக்கோடிக்கே வந்துடுவான். அது வேற விஷயம். புரிஞ்சுக்கிட்டா? இஸ்லாம் ரொம்ப அழகாக ஸ்கெட்ச் போட்டு காட்டுது. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடம் கிடையாது. வலிமாலேருந்து, மகர்லேருந்து, பிள்ளைகள் வளர்ப்பிலிருந்து, கல்விக்கான செலவிலிருந்து, அந்த குடும்ப செலவு எல்லாமே அவன் தான். எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்றது, ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஜகாத் நிதியை தர முடியாது. ஆனால் மனைவி கணவனுக்கு ஜகாத் நிதியை தரலாம். சட்டம் புரியுதா? ஒரு கணவன் என்ன செய்யறான், ஏழ்மையாக இருக்கிறான். இவங்க பெரிய பரம்பரையில் பெரிய பொருளாதாரம் வந்தவங்க, பெண் வீட்டுக்கு, ஐயோ பெண்கிட்ட வாப்பா நல்ல சொகுசாக இருக்கிறார், நிறைய சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, வசதி வாய்ப்பில் இருக்குது. ஆணுக்கு கணவருக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை, ரொம்ப சிரமப்படுறாரு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காருன்னாக்கா ஜகாத் நிதியிலிருந்து ஒரு சொற்ப தொகையை என்ன செய்ய தாராளமாக கணவனுக்கு வழங்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு ஜகாத் நிதியை தர முடியாது. ஏன்? அவளுக்காக செலவு செய்யும் மீது கடமை. கணவனுக்கு மனைவி செலவு செய்த கடமை இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கள் ஊரில் என்ன ஒரு பழக்கம் இருக்குது, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அந்த பெண்ணுக்கு போடக்கூடிய நகையாக இருந்தாலும் சரிதான், வீடு வாசனை சரிதான், அந்த பெண்ணும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட நகையும் அவளுக்கு சொத்தும் எல்லாமே மாப்பிள்ளைக்கு சொந்தம். அவர் எதை செஞ்சுப்பார், விற்பார், வாங்குவார், எல்லாம் ஹோல் ப்ராப்பர்ட்டி அவருக்கு வச்சுக்கிறாங்க. ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. மனைவியுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய 1 பைசா கூட கணவன் வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பெண்களும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க, ஆண்களும் நல்ல தலையில் மசாலா அரைக்கிறாங்க, எல்லாமே தலைகீழ போயிட்டு இருக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன ஒரு கோபம் இருக்குது, கல்யாணம் முடிக்கணும், செலவுகள் இருக்குது, நான் ஹஜ்ஜுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இன்னும் ஒரு சிக்கலாக இருக்குங்க. இந்த வரதட்சணை இருக்குல்ல, உங்கள் ஊரில் வரதட்சணை, நல்ல மனிதர் நீங்களாம் வரதட்சணை வாங்க மாட்டீங்க, ஒரு நல்ல எண்ணம் தெரியுதா? கோடிக்கணக்கில் காரெல்லாம் வாங்கி தரீங்க, அதுவும் தனி விஷயம் தெரியுதா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த வரதட்சணை இருக்குது பார்த்தீங்களா, சில சந்தர்ப்பங்கள் இந்த சூழல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிர்பந்த சூழல், சமுதாயத்தினுடைய கட்டமைப்படி வரதட்சணை கொடுக்காவிட்டால் அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்காது என்று சொல்ல வந்துச்சுங்களேன். என்ன செய்யறது, என்ன செய்யணும்? 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த பெண் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் வழி தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுரி கொடுத்தா கல்யாணம் முடிக்கிறது, இதுல எது நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? ரிஸ்க் தானே இது. அப்போ இதுக்கு என்ன சட்டங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாவம் வேற வழி இல்லையே, வழி தவறி செல்லலாம். தன்னுடைய உணர்வுகளை வடிகால் அமைப்பதற்காக வேண்டி தவறாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ A to Z எல்லாமே சரி பண்ணது. இந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை அடியிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு, எல்லாம் சரி பண்ணாது. 1 by 1 என்ன எல்லாம் சரி பண்ணாதான் நாம் இந்த சட்டங்களை கொண்டு சரியான முறையில் கொடுக்க முடியுமே தவிர, சமுதாயம் அவ்வளோ தலைகீடு இருக்கு, அதை கரெக்டாக நேரம் அமர்த்தி அதற்கு பிறகுதான் நம்ம சட்டங்களை சொல்ல முடியும். அது சில நிர்பந்த சூழல்கள் இருக்கு, அதெல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ குமர் இருக்கிறது என்ற காரணத்தை முன்வைத்து அவன் ஹஜ் செய்யாமல் இருப்பதுக்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதே போல கடன் இருக்கு,
எனக்கு கடன் இருக்குங்க, எனக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முடியாது, என்கிட்ட நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பம், அந்த குடும்பமே சேர்ந்து தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர் நம்முடைய வட்டத்தில் இருக்கிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க நீங்கள் எல்லாம் இப்படி இல்லை, பெரிய குடும்பமாச்சே, பெரிய செல்வந்த குடும்பம் இருக்கும்போது அண்ணன் சொல்கிறாரு, ஏன் மதனி சார் கேட்குறீங்க, நான் பணக்கார ஏழைங்கிறாரு. என்னங்க அது பணக்கார ஏழையா? எனக்கு புரியலைங்க. பணக்கார ஏழையா? என்னடா பணக்கார ஏழைன்னு கேட்கும் பொழுது, எல்லா சொத்து எல்லாம் இருக்கு, அது விற்கவும் முடியாது, பயன்படுத்த முடியாது. குடும்ப சொத்து, பணக்கார குடும்பம், சொத்து பிரியல, ஆனால் பணக்காரனா இருக்க நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஏழையா இருக்கேன், கையில் காசு இல்லைங்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கடன் இருக்குன்னாக்கா எந்த கடன் இருக்கு, அந்த கடனை அடைப்பதற்கான சோர்ஸ் வழி இருந்துச்சுன்னாக்கா அவர் ஹஜ் என்ன செஞ்சிடணும். புரிஞ்சுக்கிட்டா? கடனை அடைப்பதற்கான சோர்ஸ் இல்லைனாக்கா முதல்ல கடனை தான் நிறைவேற்றணும், ஹஜ்ஜை தள்ளி போடணும். கடனாளிகள் புரிஞ்சுக்கிட்டா? கடன் இருந்துச்சுன்னாக்கா அந்த கடனை அடைப்பதற்கான வழிகள் இருக்கு, வேறு சொத்து பத்துகள் இருக்கு, தாராளமாக என்ன செய்யலாம், அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து கடனை அடைச்சிடலாம். கடன் அடைச்சிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும் அவசியம் இல்லை, அடைப்பதற்கான வழி இருக்கா இல்லையா? அப்போ இருக்கும்போது இவர் போயிட வேண்டியது தான், போயிட்டு வந்த பிறகு ஒரு கடன் அடைக்கலாம், தப்பே கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, பாப்பாக்காரு சொத்து விட்டு போயிட்டாரு, கோடிக்கணக்கில் சொத்து விட்டு போயிட்டாரு, மகனுக்கு அது வருது. மகனுக்கு வந்தால் என்னாச்சு, பொருளாதாரம் வந்து போச்சா, உடல் ஆரோக்கியம் இருக்கா, ஹஜ்ஜி கடமையான்னு கேட்டால் அங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். வாப்பாக்காரருடைய சொத்து வந்து அவர் கடனை விட்டு போயிருந்தா அந்த கடனை அடைக்கணுமா, அது எனக்கு தெரியாது. வாப்பாவங்க நான் கடன் அதை பார்த்துப்பாரு, நமக்கு தெரியாது, எனக்கு கிடைக்கிறதா எடுத்து போக முடியாது. முதல்ல வாப்பாவுடைய கடனை அடைக்க வேண்டும். வாப்பாவுடைய சொத்திலிருந்து வாப்பாவுடைய கடனை அடைத்த பிறகுதான் அதில் அவருக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன செய்யட்டும், ஹஜ்ஜு செய்யட்டும். எனவே தந்தையுடைய கடன் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று அடைக்கக்கூடிய கடன் இருக்குது, அடைக்க முடியாத கடன்களால் இருக்குது. அப்போ யாருக்கு கடன் அடைப்பதற்கான சோர்ஸ் இருக்கோ, வழிகள் இருக்கோ, அதற்கான முறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடாது, ஹஜ்ஜை போய் செஞ்சுட்டு வந்துடணும். சிலர் என்ன செய்வாங்க, இப்போ பார்க்குறோம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டு போயிடாங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்களா, அப்படி தானே? பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே குழந்தைகளை செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க. நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் கூட பார்க்கலாம், சின்ன குழந்தைகளை ஏஹராம் கட்டிட்டு அப்படியே தவாஃப் செய்கிற போல நம்ம காட்சிகளை பார்க்க தானே செய்கிறோம். அந்த குழந்தைகளை ஹஜ்ஜுன்னு என்னமே தெரியாது, என் தவாஃப் என்னென்னா சாய் என்னென்னா ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஆக்ட் பண்ணிட்டு உமாவோட வாப்பாவோடு போயிட்டு அந்த புள்ள வந்துடும். இந்த புள்ள பெரியவரான பிறகு அது மீது ஹஜ்ஜு கடமையா இல்லையா? எனக்கு ஹஜ் செஞ்சாட்டா, அவர் ஹாஜி ஆகிட்டார்ல, ஹஜ்ஜு செய்யணுமா? ஹஜ்ஜு கடமையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வருது. கூட்டம் வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னாக்கா, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மனில் கௌம், யார் இந்த கூட்டங்கும் போது, நஹனுல் முஸ்லிமூன், நாமெல்லாம் முஸ்லீம்களுங்கிறாங்க. சொல்லிட்டு அந்த மக்களை கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. யார்? ரசூலை பார்த்து. எந்த ரசூலை நம்பினா பூமிகளாக முஸ்லீமாக முடியுமோ அந்த ரசூலை பார்க்கல இவங்க. இப்போ நம்ம ரசூலை பார்த்துருக்கோமா? பார்க்கல இல்லை. அப்போ அண்ணன் சரி, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் அல்லாஹுடைய ரசூல், நீங்கள் எதுவும் லா இலாஹ முஹம்மது சொல்றீங்க இல்லையா, அந்த முகம்மது நான் தான்ங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் இருந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு நடிகனுக்கு தொப்பியை போட்டு கஞ்சியை கொடுத்து ஆரவாரம் பண்ணிக்கிட்டு என்ன எல்லாம் அமர்க்கலம் பண்ணுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எந்த ரசூலை ரசூலாக ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம் ஆக முடியுமோ அந்த ரசூல் அந்த மக்கள் யாரும் தெரியல. இப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தைய அப்படியே மேலே தூக்கி அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூல் அல்லா, அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூல் அல்லா, இறைத்துதர்கள் இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு இருக்கா, இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கூட்டு போகலாமான்னு கேட்கும்போது, நஅம் வலகி அஜ்ருஹு, இருக்கு, ஆனால் அதற்குரிய கூலி நன்மை உன்னை சாரும், உனக்கு கிடைக்குங்கிறாங்க. ஏன்னா அது குழந்தைய தூக்கிட்டு போகிறது யாரு? உம்மா தானே. சுத்துறது யாரு? அவங்க தானே. எல்லாம் அவங்க தானே செய்கிறாங்க.
அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? நீ அந்த குழந்தையை கொண்டு நீ ஹஜ்ஜு செய்தாலும் அதற்கான கூலி உன்னை சாரும் என்று நபிகள் நாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹஜ்ஜுடைய கூலி அந்த குழந்தைக்கு கிடைக்கல. அதனால இந்த குழந்தை பெரியவனான பிறகு வசதி வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தை இருந்தபோது செய்த ஹஜ்ஜு அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது நஃபிலா போயிடுமே தவிர கடமையான ஹஜ்ஜாக அது கருதப்படாது. கண்டிப்பாக அந்த குழந்தை என்ன செய்யணும்? பெரியவனான பிறகு அந்த ஹஜ்ஜின்ற கடமையை நிறைவேற்றியாகணும். இது கவனிக்க வேண்டியது. இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இன்னொரு விஷயம் கவனித்துக் கொள்ளணும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான அந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் ஈட்டிருக்க வேண்டும். ஹலாலான முறையில் ஈட்டிருக்கணும். இன்னல்லாஹ தய்யிப் லா யக்புலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், தூய்மையானதை தவிர எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் பொருளாதாரம் வந்து ஹலாலான வழியில் ஈட்டப்பட்ட பொருளாதாரம் வைத்துத்தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்பனுடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்கணும். அதே போன்று உடல் ஆரோக்கியம் இருக்கணும். எந்த ஒரு கடன் இருந்தாலும் அந்த கடனை பற்றி அடைக்க முடியுமோ அடைக்க முடியாதுன்னு பார்த்துக்கணும். அது போக வந்து அங்கே செல்லக்கூடியவர்கள் குடும்பத்துக்கான பொருளாதாரம் வசதிகளை செஞ்சுட்டு தான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஏதாவது செஞ்சுட்டு போகிறாங்க, நான் பாட்டு பொருள் போயிடக்கூடாது. நீங்கள் சென்று வருவது வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை செய்துவிட்டு தான் போகணும் நீங்கள். ஏன்னா இது ஒரு கடமை இல்லை, குடும்பத்துக்கு ஒரு கடமை இல்லையா? அந்த கவனிச்சுட்டு அதுக்கு மேல் மிச்சவங்க செய்யணும், போயிட்டு வர வேண்டியது தான், இல்லைன்னு சொல்லலை. சமயங்களில் என்ன வந்து கேட்டிங்கன்னா, குடும்பங்களில் வாப்பாக்காரரோ உமாக்காரரோ ஹஜ் செய்யணுங்க 2 பேருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கும், உடலில் சரி இருக்காது, பயணிக்க முடியாது, வாகனத்தில் அமர முடியாது, பிரயாணம் செய்ய முடியாதுனாக்கா அப்போ அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லைங்கும் போது அவர் சார்பாக அவருடைய வாரிசுகள் ஹஜ் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு நண்பர் என்ன செய்ய, ஒரு சகோதரர் சொன்னார், லப்பைக் அன் ஷுப்ரமாங்கிறாரு. லப்பைக் அன் ஷுப்ரமா, ஷுப்ரமா மூலமாக லப்பைக்குங்கிறாரு. தல்பியா நம்ம எப்படி சொல்லுவோம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் சொல்லுமா இல்லையா? இவர் வித்தியாசமாக சொல்றார் தல்பியா. லப்பைக் அன் ஷுப்ரமா, ஷுப்ரமா சார்பாக லப்பைக் அல்லாஹ்வேங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மன் ஷுப்ரமா, யார் அந்த ஷுப்ரமா? ஷுப்ரமா சார்பாக சொல்றீங்களா? இல்லை இல்லை, அவருடைய சொந்தக்காரரு. அப்படி இருக்கும்போது அவர் சார்பாக நான் ஹஜ் செய்கிறேன், பத்லி ஹஜ் சொல்லுவாங்க. பத்லி ஹஜ், ஒரு ஆளுக்கு பதிலாக பத்லி ஹஜ். அப்புறம் சொல்கிறாங்க, அப்போ ஹஜ்த அந்த முதல்ல நீ ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினா கேட்குறாங்க. இல்லை, முதல்ல உன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிக்க, அதற்கு பிறகு சுப்ரமா சார்பாக நீ ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கிறாங்க. அப்போ ஒருவர் சார்பாக இன்னொரு ஹஜ் செய்ய வேண்டுமானால் ஆல்ரெடி அவர் ஹஜ் செய்தவராக இருக்கணும். நல்லா புரியுங்க, சட்டம் புரியுதா? ஒரு ஆள் இப்போ தந்தை சார்பாக மகன் ஹஜ் செய்கிறாருன்னா மகன் ஆல்ரெடி ஹஜ் செஞ்சிருக்கணும், அவர் தான் என்ன செய்ய முடியும்? தந்தை சார்பாக போய் ஹஜ் செய்ய முடியும். சில என்ன செய்வாங்க, பள்ளிவாசலில் இமாம் செய்யக்கூடிய ஏற்றி விடுவாங்க, போங்க வா நான் செலவு பண்ணுறேன், வாப்பா சார்பாக நீங்கள் ஹஜ் செஞ்சுட்டு வாங்கம்பாரு. அவர் ஏற்கனவே ஹஜ் செஞ்சிருக்க மாட்டார், அவர் போய் தான் சார்பாக ஹஜ் செஞ்சுட்டு வந்துடுவார். முடிச்சு போச்சா? அதனால் க்ளீனாக பார்த்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஹஜ் செஞ்சிருந்தா தான் பிறருக்கு ஹஜ் செய்யலாமே தவிர அது பாட்டுக்கு என்ன செய்யணும், நான் ஹஜ் செய்கிறேன் உங்கள் சார்பாக நான் ஹஜ் செய்கிறேன் போயிட்டு செய்ய முடியாது. ஏற்கனவே அவர் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி இருந்தால்தான் இன்னொரு மனிதனுடைய சார்பாக அவர் ஹஜ்ஜை இந்த கடமையை அவர் நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹஜ் செய்யும் சமயத்தில் என்ன செய்வாங்கன்னாக்கா மௌத்தா போயிடுவாங்க, ஹஜ் செஞ்சுருக்க மாட்டாங்க. நியத்து இருந்திருக்கும், நியத்து இருந்திருக்கும், ஹஜ் செய்யணும் ஹஜ் சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில். பட் ஹஜ் செய்வதற்கான சூழல் இருக்க, ஒரு வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த நியத், அந்த எண்ணம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், இறைத்தூதர் அவர்களே, என்னுடைய தாயார் அவங்க ஹஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. எனவே அவர் சார்பாக நான் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஹதீஸ்களை ஒன்றோடு உங்களுக்கு தொடர்பு பண்ணி பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் செய்யலாம்,
சொல்லிட்டே இல்லை, உன்னுடைய தாய் மீது ஒரு கடன் இருந்தால் அந்த கடனை நீ நிறைவேற்றுவியான்னு கேட்குறாங்க. நிறைவேற்றுவான் என்ன? அப்போ அல்லாஹுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது போய் ஹஜ்ஜு செய்யுங்கிறாங்க. ஹஜ்ஜு செய் உன் தாய் சார்பாக. அப்போ ஹஜ் செய்யலாம் சட்டம் புரியுது உங்களுக்கு? அந்த சட்டத்தோடு அந்த முன்னாள் சட்டத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆள் சார்பாக இன்னொரு ஹஜ் செய்யணும்னா செஞ்சுருக்கணும். அவங்க ஏற்கனவே இந்த ஹதீஸ் தனியாக பார்த்துட்டு அந்த சரியாக பார்த்துட்டு போயிடாதீங்க. ஒன்றோடு ஒன்று இணைச்சி தான் நம்ம சட்டங்களை சொல்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது அந்த தாய் சார்பாக கண்டிப்பாக செய்யலாம். தந்தை சார்பாக இருக்கா, அவங்க பயணிக்க முடியலையா, அல்ல மௌத்தா போயிட்டாரா, அவளுக்கு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், அந்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய இதில் அவங்களுடைய வாரிசுகள் என்ன செய்யலாம், அதற்கான ஹஜ் செய்யலாம். ஹஜ் செய்யும்போது அந்த தல்பியா போய் மாற்றிக்க வேண்டியது தான். நம்ம சாதாரணமாக லப்பைக் அல்லாஹும் லப்பைக் சொல்கிறோம் இல்லையா? லப்பைக் நபி, என் வாப்பா சார்பாக லப்பைக் அல்லா, லப்பைக் உம்மி, என் உம்மா சார்பாக லப்பைக் அல்லான்னு சின்ன ஒரு வாசகம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தல்பியா சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த ஹஜ்ஜுடைய கிரிகள் மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஹஜ்ஜில் என்னென்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என் மூலமாக ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்படி ஹஜ் செய்ய சொல்கிறேனோ, எப்படி அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்ற சொல்கிறேனோ அதே போல் நீங்கள் எழுப்புங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான இந்த ஹாஜிகள் செல்லக்கூடிய, குறிப்பாக அந்த மஹ்மூட்லேருந்து போகிறாங்க இல்லையா, ஹஜ் கமிட்டிலேருந்து போகிறாங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிதாத்துகள்லாம் இருக்கும். ரம்மில் ஜிமார், அந்த ஷைத்தானை கல்லெறிவாங்க இல்லையா, 7 கல் எறியணுமா இல்லையா, அந்த கல்லை சுத்தமாக கழுவி அத்தர் தடவி ஷைத்தானுக்கு ரொம்ப மனவங்களுக்காக என்ன செய்வாங்க, அடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை. ஷைத்தான் மீது இருக்க ஒரு கோபத்தில் செருப்பெல்லாம் தூக்கி விடுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது ஷைத்தான் மீது. இந்த மாதிரிலாம் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்களை பொறுக்கிறார்களோ, எப்படி எடுத்தாலும் பார்க்குறோம். உண்மையிலே ஷைத்தான் சமயத்தில் போர்டு போட்டிருக்கோம், சோட்டா ஷைத்தான், படா ஷைத்தான், தர்மியானி ஷைத்தான், பெரிய ஷைத்தான், சின்ன நடுத்தர போட்டுருவோம். போர்டு அந்த போர்டுக்கு அடிக்க நிற்கிறாங்க. கோல் வேற இடத்துல இருக்கும், கண்ணா பின்னார் செய்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழல். மக்கள் நெருக்கடியில் பெரும்பாலும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? தப்பி தவறி உங்களுடைய காலணிகள் அங்கு கழண்டு விட்டால் குனிஞ்சு எடுக்கிறது ட்ரை பண்ணாதீங்க, தண்டி கூட மீச்சிருவாங்க. காலில் செருப்பு கழண்டு போச்சா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நாம் எல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய காலத்தில் ஒன்பே இல்லை. இப்போ அப்படி இல்லை, ஏறி அடிச்சுட்டா வேற பக்கம் இறங்கிடுவீங்க. முதல்ல திரும்பி வரணும். எப்பொழுதும் ரகுல் ஜிமார், கல் எறியும் போது பின்னால் திரும்பியே பார்க்கக்கூடாது. ஏன்னா பின்னால் கற்கள் வந்துட்டு இருக்கோம், உங்களோட பதம் பார்த்துரும். புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹாஜிகள் ஹஜ் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய சில பாதுகாப்பு முறைகள் இருக்குல்ல, அதுக்கு அது பெரும்பாலும் தெரியாமல் போயிடுது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் மிக கவனமாக இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகள் நம்ம செய்யணும். ஹஜ் செய்யும்போது நம்மளுக்கு கோபத்தாபங்கள் வரும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நெருக்கடியில் சமயத்தில் காலை வீச்சிருவாங்க, தள்ளுவாங்க, தள்ளு முள் இருக்கும், தண்ணி வாங்குற இடத்துல, உணவு போடுற இடத்துல நிறைய நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயோமின் வலதத் உம்மு, எவன் ஹஜ் செய்யும் போது வீணான வார்த்தைகளை பேசவில்லையோ, சனியை தள்ளிட்டு போகிறான் பார், கண்டு மூதேவி இப்படி சொல்லிடக்கூடாது. தெரியுதா உங்களுக்கு? யார் தீய வாழ்க்கை மனுஷன் தானுங்க. இதெல்லாம் சமயத்தில் மீச்சிருவான், மிதிப்பான், ஒருத்தர் இடிச்சிருவான். ஏன்னா பல நாட்டு மக்கள் வர்றாங்க. இந்த ஆப்பிரிக்கா ரொம்ப முரட்டுத்தனமாக வருவாங்க, கருப்பர்கள் எல்லாம் ஒரு இடி இடிச்சா விழுந்துடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். நாம் ஹஜ் செய்யக்கூடிய கட்டத்தில் அதை பற்றி ஒருத்தர் பாஸ்போர்ட் போட்டுட்டான், ஒரு ஆப்பிரிக்கா பொம்பளை அப்படியே தூக்கிட்டான், இப்படி தூக்கி நிப்பாட்டுறான் அவனை, ராஜானுபாவம். நீங்கள் சோமாலியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இந்த குரங்க பொருத்தி கட்டுவாங்களே பிள்ளைகளை, அந்த மாதிரி பின்னால் சின்ன குழந்தை கட்டிட்டு வருவாங்க, ஓடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் முன்னாளுக்கு பிள்ளைகள் வச்சுருப்பாங்க, சிலர் பின்னால் கட்டுறதுல பல விதமாக இருப்பாங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்கு, இடிப்பாங்க, தள்ளு முள்ளு எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பொறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கணும். எந்த தப்பி தவறி கூட யாரும் ஏசிடக்கூடாது, வேடான வார்த்தைகளை பொழிந்திடக்கூடாது. இப்படி கட்டுப்பாடோடு இருப்போமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅ கயோமின் வலதத்ஹு உம்மு, அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு திரும்பி வருவான். திரும்பி வர என்பதற்காக வேண்டி அவங்கள வரவேற்பதற்கு ஹாஜியே வருக பேனர் கட்டி ஃப்ளெக்ஸ் கட்டி எல்லாம் வரவேற்கிற அவசியம் இல்லை.
அதில் போகும்போது ஒரு தாவத்து கொடுக்கணும் வச்சுருப்பாங்க. அப்படி தானே? ஹஜ்ஜுக்கு போகிறாரு, ஒரு தாவத்து கொடுத்துட்டு போகணுன்னு தாவத்து கொடுக்குது, அந்த தாவத்தும் கிடையாது. அது இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போனால் யாருன்னா சண்டையோ அங்கெல்லாம் போய் சொல்லிட்டு போகிறது, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர் சகோதரர்கள், அவர் அங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னா ஒரு தபால் பள்ளிவாசலுக்கு அனுப்புவார். இவர் ஹஜ்ஜுக்கு போகிறார், இவர் மூலமாக யாரை பாதிக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் மன்னிச்சிடுங்க, அவர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு. ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான் குடும்ப உறவை போகணுமா? மற்ற நாட்கள் கழிட்டு விட்டுடலாமா? லா யதுஹுலுல் ஜன்னத காத்திஉன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உறவை துண்டித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். உறவை துண்டித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டாங்கிறாங்க. எந்த நேரத்திலும் உறவுகளை துண்டிப்பதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி இல்லை. இது உறவுகளுக்கு. சாதாரணமாக முஸ்லீம் சகோதரர் இன்னொரு முஸ்லீம் சகோதரர் பார்க்கும் பொழுது முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹில்லு லிம்ரின் முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ். எந்த ஒரு மூமினான ஒரு முஸ்லிமான மனிதனுக்கும் தன்னுடைய முஸ்லிமான மூமினான சகோதரனோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது ஹலால் இல்லை. ஹயாத்துக்கு மௌத்துக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. இது மாதிரி இல்லை, இனி என் புள்ளியே இல்லடாம்பா தானே, தலை முடிவிட்டேன், எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய அந்த மாண்புகளை அறியாமல் இருப்பது தான். இஸ்லாம் இந்த உறவுகளை என்ன சொல்லுகிறன்னு பார்த்தா, நீங்கள் ஒரு பையனை ஒரு பிள்ளைய நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல விட்டாலும் அவன் உங்கள் பிள்ளை தான். சிலர் பார்ப்பீங்க, திருமணமான பிறகு இன்ஷியல் யார் மாப்பிள்ளை இன்ஷியல் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே? பிறகுல ஜெயினப் அகமது போடுவாங்க. அகமது யாருன்னு கேட்டால் மாப்பிள்ளைம்பாங்க. இன்ஷியல் அவங்க இன்ஷியல் போடுவாங்க. அந்த இன்ஷியல் நிரந்தரமான இன்ஷியல் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாப்போட இன்ஷியல் தான் நிரந்தரமான இன்ஷியல். இன்றைக்கி அந்த பெண்ணை தலாக்கிட்ட வேறு இன்ஷியல் மாறும், மௌத்தப்பட்ட வேற இன்ஷியல் மாறிட்டே இருக்கும். ஆனால் வாப்பா இன்ஷியல் ஒருபோதும் மாறவே மாறாது. முஹம்மது இப்னு அப்துல்லா தான். அப்துல்லாட மகன் தான் முகமது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்துல்லா முஸ்லீம் என்பதில் இல்லை என்பதற்காக வேண்டி பேரை தூக்கிட முடியுமா? தூக்கிட முடியாது. எப்பொழுதும் இன்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஒன்று உம்மா இன்ஷியல் போடுங்க, பாப்பா இன்ஷியல் போடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இது பிரிக்க முடியாத உறவு. உம்மா பாப்பாவுடைய உறவு என்பது அது பிரிக்க முடியாத உறவு. கணவன் மனைவி என்ற உறவு அது எப்பொழுதும் பிரிக்கப்படலாம். எனவே இதில் கூட கவனமாக இருக்கிறது கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கணும். தீய வார்த்தைகள் மொழிந்து விடக்கூடாது. இவ்வளோ காசு பணம் செலவழித்து போகிறோமே, எதற்காக போகிறோம்? நம்முடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? பாவங்கள் கழிப்பட்டு வர்றோம் இல்லையா? அப்போ சுத்தமாக வரும்போது நம்ம நினைக்கிறாங்க, என்ன நம்ம ஹஜ்ஜுக்கு இப்போல்லாம் போகக்கூடாது, வயசான பிறகு இன்றைக்கே நாளைக்கு போய் சேருவோமா இல்லையா? அந்த இடத்துல போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு அல்லாஹ் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹஜ்ஜில் எவ்வளோ சிரமம். தவாஃப் செய்கிறது, சஃபா மரங்கள் ஓடுறது எல்லாம் எவ்வளோ சிரமங்கள். வாலிபர்களாலே என்ன செய்ய முடியலங்கும் போது இதை தள்ளாத வயசில் அவங்க போனாங்கன்னு என்ன நிலைமை ஆகும்? சரி, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எந்த தவறும் செய்யக்கூடாது, எந்த பாவம் செய்யக்கூடாது அப்படி இல்லை. மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக தவறுகள் நிகழத்தான் செய்யும், பாவங்கள் செய்யத்தான் செய்வான். அதை தவிர்க்க முடியாது. நல்லா புரியுங்க, தவிர்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, லௌலா அன்னக்கும் துذنبون, நீங்கள் பாவங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை உருவாக்குவான். அவர்கள் பாவமும் செய்வார்கள், செய்த பிறகு அதற்கான பரிகாரம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனக்கு இஸ்லாம் பாவம் செய்யப்படி தூண்டல. மனிதனுடைய இயல்பு அதுதான், மனிதனுடைய இயல்பு அதுதான். எனவே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப பக்குவமாக இருக்குமே, அது செய்யணுமே இது செய்யணுமே. ஒரே ஒரு விஷயம் தான் சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவர் தொழுகலைன்னு சொல்லுங்களேன். ஹஜ்ஜு போயிடுச்சு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. சும்மா ஹாஜியார் போயிட்டு வந்துடுவார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஹாஜி பட்டம் வாங்கினாரா அதோட முடிஞ்ச, பள்ளிவாசலுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தொழுகை விட்டு விட்டால் அவன் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் தர்க்கு ஸலாத், முஸ்லிமாகிய எங்களுக்கும் முஸ்லிம் அல்லாத அவர்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழுகை தான் நங்குறாங்க. எனவே ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்து விட்டு தொழாமல் இருந்தால்
அவன் ஹஜ்ஜுடைய நிறைவேறாது. ஏன்னா காஃபிரா போயிட்டான் இல்லையா, இஸ்லாத்துக்கு போயிட்டான். திரும்ப ஒரு ஹஜ் நன்மை கிடைக்கிற மீண்டும் ஒரு ஹஜ் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். இதை ரொம்ப கவனம், தொழுகையில் ரொம்ப கவனமாக இருக்குது. ஹஜ்ஜு செய்கிறோம் ஓகே, ஹஜ்ஜுக்கு பிறகு தொழுகை கண்டிப்பாக கிடைக்கணும். நோன்பாவது பிரச்சனை கிடையாது, நோன்பு பிடிக்கிறல்ல பாவியாக போயிடுவார். ஆனால் நோன்பு பிடிக்காவிட்டால் ஒரு இஸ்லாம் மட்டத்தில் வெளியேறி எல்லாம் கிடையாது. தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனவே இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஹஜ்ஜு தொடர்பாக இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் அறிந்து கொண்டு ஹஜ்ஜு செய்வதற்கான ஒரு எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே அந்த ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சிடுங்க. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்கும் போதே என்ன நடக்கும் தெரியாது. திடீர்னு விசா வந்து தடுக்கப்படலாம், நிலைமை அப்படித்தானே இருக்குது. யாருக்கும் அனுமதி இல்லாமல் போயிடலாம், அல்லது கொரோனா அப்புறம் லாக்டவுன் வரலாம், சொல்ல முடியாது, என்ன நடக்கும் சொல்ல முடியாது. எனவே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் போதே அந்த நன்மைகளை செஞ்சு முடிச்சிடணும். எனவே யாருக்காம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்வதற்கான பொருளாதார வசதியும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறானோ அவர்களெல்லாம் காலத்தை கடத்தாமல், ஏன்னா ஹஜ் குறிப்பிட்ட நாட்கள் செய்ய முடியும். உம்ரா பொறுத்த வரைக்கும் எந்த டைமும் உம்ரா செஞ்சுட்டு வந்துடலாம். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை தான். அந்த நேரம் அடுத்த வருஷம் அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்ல முடியாது. எனவே ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபட்டீர்களேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னித்து சுவனத்தினுடைய அந்த வாசல் நமக்காக திறந்து விடுவான். அப்படிப்பட்ட நல்ல நிலையை மேற்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம நாட்கள் கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.